Hello everyone, welcome back to my new video series Kivy. இந்த வீடியோ சீரீஸில் ஃபுல்லாமே நான் கிவி பற்றி தான் போட போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிவியை பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அண்டு கிவியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் சரி அப்புறம் பைச்சாம்லேயும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். கிவினா வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் GUI லைப்ரரிங்க. இதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து HTML CSS யூஸ் பண்ணி நம்ம வெப் யூஸ் பண்ணுறோம்ல, க்ரியேட் பண்ணுறோம்ல யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த மாதிரி இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் மல்டி டச் ஆப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னு மல்டி டச் ஆப்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்ஸில் எல்லாமே சிங்கிள் டச் தான் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். பட் நீங்கள் இந்த கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த நிஞ்சா கேம்லாம் விட்டுருப்பீங்க, அப்போ மல்டி டச் யூஸ் பண்ணலாம். அது இந்த கேமில் ஆடும்போது தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த மல்டி டச் க்ரியேட் பண்ணலாம் இதில், இந்த ஆப்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து இது கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஓரியன்ட். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னால் என்னென்னா, இப்போ ஜாவா வந்து சொல்லுவாங்கள்ல ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர்னு, அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் க்ரியேட் பண்ணிவிட்டு அனதர் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணிக்கலாம், இதில் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லினக்ஸில் இதை க்ரியேட் பண்ணுறீங்க இந்த அப்ளிகேஷனை, ஆனால் நீங்கள் வந்து விண்டோஸ்லேயும் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, மேக்லேயும் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அது சப்போர்ட் ஆகும். அண்ட் ஃபைனலி இது ரொம்ப ஈஸி டு யூஸ் அண்ட் ஈஸி டு லேர்ன். பார்த்தீங்கன்னா இப்போ HTML CSS இருக்குல்ல, அதே CSS மாதிரியே தான் இது, சின்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும், பட் லாஜிக் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், க்ரியேட் பண்ணலாம். கிரியேட் ஒன்ஸ் அண்ட் ரன் ஆன் லினக்ஸ், விண்டோஸ், OS X, ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் ராஸ்பெரி பை. இப்போ நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஒரு இதில் க்ரியேட் பண்ணிங்கனாலும் சரி, எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும் ஒரு பிளாட்ஃபார்மில். இப்போ நான் வந்து விண்டோஸில் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ரன் ஆகும், ஆண்ட்ராய்டு, iOS, ராஸ்பெரி பை எதுலேயுமே ரன் ஆகும். இந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இது சப்போர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து when you create mobile applications with Kivy, your application looks the same on all platforms. எப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஒரு ஆப்ஷன்ஸ் தனியாக இருக்கும். இப்போ இதே மேக் OSல இன்ஸ்டால் பண்ணும்போது மேலே வந்து ஆப்பிள் இது இருக்கும், OSன்றனால லேப்டாப்பில் சொல்கிறேன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகும் ஒரு பிளாட்ஃபார்ம். பட்டு இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது சேஞ்ச் ஆகாது. நீங்கள் விண்டோஸில் எப்படி பார்க்குறீங்களோ அதே யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் அனதர் OSல போட்டிங்கனாலுமே அதே இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட், ஆல்சோ ஒன் நீட் டு கம்பைல் யுவர் கோட் ஆஃப்டர் எவ்ரி சேஞ்சஸ். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் பண்ணிட்டு கம்பைல் பண்ண தேவையில்லை, இந்த C++ மாதிரி. இதில் வந்து ஏன்னா பைத்தான் இஸ் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜில், ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இதுவே இதாகும். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால். ஹலோ எவ்ரிவன், இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பாட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ நீங்கள் கூகுளில் போய் kivi.orgன்னு போட்டிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே டேரெக்ட் ஆகிரும். ஸோ இந்த பேஜ் இது ஹோம் பேஜ், கிவியோட ஹோம் பேஜ். இதில் வந்து நீங்கள் கிவியோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பாட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கிவியை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லா OSலேயும் சப்போர்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்களேன், விண்டோஸ், OS X, லினக்ஸ், உபுண்டு, அப்புறம் ஆண்ட்ராய்டு, ராஸ்பெரி பை, இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு இதில் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும், இங்கே எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் விண்டோஸில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முக்கியமானது பைத்தான் நீங்கள் வந்து 2.7 வச்சுருக்கணும், இல்லாட்டி 3.5 to 3.7 வரையும் யூஸ் பண்ணணும் நீங்கள். அப்படி இல்லைன்னா அது கிவி சப்போர்ட் ஆகாது. இப்போ நம்ம குயிக் இன்ஸ்டாலேஷன் பாட்டு போகலாம். கியர் கொடுத்துருக்கோங்க, கிளிக் கியர். இப்போ நான் இதில் வந்து 2 இதில் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து எதாவது டெக்ஸ்ட் எடிட்டர், சப்ளைம் டெக்ஸ்ட் இல்லாட்டி பைத்தான் IDE இருந்துச்சுன்னா இது பாருங்களேன், இந்த இது டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த இது யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பைச்சாமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை முடிச்சுட்டு அதில் சொல்கிறேன். நீங்கள் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும்.
கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிப்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பிப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்காண்டி பிப்புன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பிப் இன்ஸ்டால்னு போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் பிப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து குரோமில் போயிட்டு இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் நம்ம. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைனை அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்துடும் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லைன் இப்போ என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் நம்ம டேரக்டரிக்கு. ஸோ இந்த லைன் க்ரியேட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி இந்த லைன் காப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவும் ரன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இப்போ நம்ம இந்த லைன் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் பேஷ் டெர்மினல் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இந்த இது வேணும், நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த லைன் காப்பி பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் லைன் டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிவி என்விரான்மெண்ட்டில் வந்துருச்சு, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில். ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணனால ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வருது. இப்போ உங்களுக்கு எதாவது அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் ஆகிக்கும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இந்த லைன் காப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவும் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வராது, கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லைனையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஆங்கிள் நெக்ஸ்ட்டு அண்ட் ஃபைனலாக இந்த லைன் கிவி இன்ஸ்டால் லைன், இந்த லைன் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இது வேணாம், இந்த இது ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு. இது எக்ஸாம்பிள்ஸ் அவருக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த தேர்ட் லைன் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு, எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுதான் இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையானது. இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். சப்ளைம் டெக்ஸ்ட் அந்த இல்லாட்டி இந்த அவங்க பைத்தானில் கொடுத்துருக்க டிஃபால்ட் ஐடி யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பைச்சாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு நிமிஷம் பைச்சானுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், லேண்ட் கிவின்னு. ஸோ நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்கள் கிவி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபைலில் போய் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஃபைலில் செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே ப்ராஜெக்டில் என்னோடய ப்ராஜெக்ட் லேண்ட் கிவி ப்ராஜெக்ட். ஸோ இதில் போய் ப்ராஜெக்ட் இன்டர்ப்ரெட்டர் போயிட்டிங்கன்னா இங்கே நான் 3.6 யூஸ் பண்ணுறேன் கிவி பைத்தான். ஓகே, பார்த்துக்கோங்க. இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ ஜஸ்ட் கிவின்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் 5 என்விரான்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஃபஸ்ட்டு கிவின்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிவி டெஸ்க்.ஆங்கிள் இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து டெஸ்க்.க்ளோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜி ஸ்ட்ரீமர், அடுத்து SDL2 இந்த 5 இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் சைடில் ஸ்க்ரீனில் நேம் பெருசாக போடுறேன். நீங்கள் இந்த 5 இதையும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் அந்த கிவி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்துருங்க, வந்துடும் இங்கே. ஓகே கொடுத்துருங்க. ஃபைனலாக நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் கிவியை.
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து இந்த பைத்தான் ஃபைல்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஃபைல்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இம்போர்ட் கிவி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அண்டர்லைன் காட்டக்கூடாது, ரெட் கலர் அண்டர்லைன் காட்டக்கூடாது. அப்படி காட்டுச்சுன்னா வந்து நீங்கள் இன்னும் நல்லா இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து காட்டல. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம இன்ஸ்டாலேஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ சீரிஸ் போட்டு வரேன் கிவியை பற்றி. அதில் நம்ம எப்படி லே அவுட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.